இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ். இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்னா உங்களுக்கு ஓகே. இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்னா உங்களுக்கு பிரைமரி லெஜர் இருக்கு. இதில் லீகல் என்டிட்டி 1, லீகல் என்டிட்டி 2. இப்போ லீகல் என்டிட்டி 1ல உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து 100, 200 இருக்கு. இப்போ இதுல 100 மட்டும் இருக்கு. இப்போ லீகல் என்டிட்டி 1ல 100க்கும் 200க்கும் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அது இன்ட்ரா. நெக்ஸ்ட் இந்த லீகல் என்டிட்டி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் அப்படின்னா பிரைமரி லெஜர் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு கீழே 2 லீகல் என்டிட்டி இருக்கு. இதுல LE 1ல 100, 200 கம்பெனி இருக்கு. LE 2ல 100 மட்டும் இருக்கு. இப்போ LE 1லயே 100க்கும் 200க்கும் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அது இன்ட்ரா. இதே LE 1க்கும் LE 2க்கும் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அது இன்டர். அதான் இன்டர்ன்னு சொல்லுவோம். நடந்துச்சு அப்படின்னா வந்து இன்டர். இது வந்து பிட்வீன் LE 1க்கும் LE 2க்கும். ப்ரோ நீங்க எடுக்கிறது இப்போ ஏபி தானே? இல்ல, ஜிஎல். ஜிஎல். ஓகே ஓகே ஓகே. இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏஜிஐஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஏஜிஐஎஸ்னா இப்போ உங்களுக்கு பிட்வீன் 2 பிரைமரி லெஜர்ஸ். இது ஒரு பிரைமரி லெஜரு, இன்னொரு பிரைமரி லெஜர் இருக்கு. பிரைமரி லெஜர் அதுல லீகல் என்டிட்டி இருக்கு அப்படின்னா இந்த லீகல் என்டிட்டிக்கும் இங்க இருக்கிற லீகல் என்டிட்டிக்கும் நடக்கிறது தான் ஏஜிஏஎஸ்ன்னு சொல்லுவோம். பிரைமரி லெஜர் பிட்வீன் 2 லெஜர்ஸ். இதான் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் சிஸ்டத்துல? ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனுக்கு ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் லெஜரில் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ். ஸ்கோப்பில் செலக்ட் அண்ட் ஆட். ஓகே. இல்லை எனேபிள் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன். இந்த இது எனேபிளில் இருந்தால் தான் உங்களுக்கு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த இது எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த ஆப்ஷன் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில் உங்கள் லெஜருக்கு இது எனேபிளில் இருக்கணும். அப்போ தான் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் உங்களால் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டு மேனேஜ் இன்டர் கம்பெனி
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்டர் கம்பெனின்னு இருக்கும் ஃபங்க்ஷனல் ஏரியா. அதில் மேனேஜ் இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூல் இல்லை பேலன்சிங் ரூல் நம்ம செட் பண்ணணும். இந்த பேலன்சிங் ரூல் வந்தீங்கன்னா இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூல் நீங்கள் 3 டைப்ஸ் செட் பண்ணலாம். ப்ரைமரி செக்மெண்ட் ரூல்ஸ் லெவலில், இல்லை லீகல் என்டிட்டி லெவலில், இல்லை சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெஜர் லெவலில் பண்ணலாம், இல்லாட்டி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். இப்போ இதில் நான் யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு இவங்க லெஜர் லெவலில் பண்ணிட்டாங்க. இது எப்படி பண்ணணும்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இந்த இதில் கிரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும். இங்கே தான் நம்மளோட சூஸ் பண்ணும். யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நான் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு இங்கே சோர்ஸ் வந்து அதர்ஸ் கொடுத்துருங்க. அதர் கொடுத்தாதான் சேனல் எது நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அலோவ் பண்ணும் அதர்ஸ்க்கு. இங்கே சோர்ஸ் வந்துட்டு மேனுவலு அதர் அதர் கொடுத்தீங்கன்னா ஆல் அதர் சோர்ஸ். கேட்டகரியும் அதே மாதிரி அதர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதில் இருக்க எந்த கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூல் அலோவ் பண்ணும். அதுக்காக தான் அதர்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸும் பேயபிள் அக்கௌண்ட்ஸும் இங்கே சூஸ் பண்ணும். நீங்கள் ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேயபிள் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸ் அவரை பேயபிள் அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவபிள் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேயபிள் அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ஸ். ரிசீவபிள் அண்ட் பேயபிள் அக்கௌண்ட் கொடுத்தோடனே ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டீங்கன்னா இதை சேவ் கொடுத்தா இது உங்களுக்கு சேவ் ஆகிடும் பேலன்சிங் ரூல். இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டனால கொடுக்கல. ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸும் பேயபிள் அக்கௌண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேயா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்க்கு. அதனால இன்டர் கம்பெனி பேலன்சிங் ரூல் கிரியேட் பண்ணிட்டு ஜேர்னல் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும். ஜென்ரல் அக்கௌண்டிங். ஓகே, ஜென்ரல் அக்கௌண்டிங் ரோல் இல்லை. இந்த ரோல் ஆட் பண்ணல, அதனால நான் ஆட் பண்றேன். ரோல் ஆட் பண்ணோனையும் எல்டாப் ரன் பண்ணுங்க, இல்லாட்டி சைன் அவுட் பண்ணி சைன் இன் பண்ணுங்க. அப்பதான் யூசர் சிங்க்ரனைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் டேப் போயிட்டு ஜெனரல்
டேட்டா ஆக்சஸ் செட் கொடுக்கணும் இந்த யூசருக்கு BIU01க்கு பாருங்க டேட்டா ஆக்சஸ் செட் இருக்கு. ஏன்னா இந்த யூசருக்கு அட்டாச் பண்ணாதான் இந்த பேஜில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். பிரதர், ஆ நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் வந்து குரூப்லேருந்து டவுன்லோட் பண்ணதா, குரூப்லேருந்து எடுத்ததா, இல்லை நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணீங்களா? இல்லை குரூப்ல இருந்து எடுத்தது. எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. தேர்ட் இன்ஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகுது. ஓகே 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 பிரதர், ஓகே பிரதர். நான் இது யூசருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பீரியட் ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஓப்பன்ல தான் இருக்கு இந்த பீரியட் உங்களுக்கு செப்டம்பர். நெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ். இங்க டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஜேர்னல். இதுல இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் பண்றதுனால நான் ஜேர்னல் பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஜேர்னல் நேம். நெக்ஸ்ட் யூஎஸ் பிரைமரி லெஜர் கொடுத்தனால உங்களுக்கு இங்க வந்துடும். கேட்டகரிஸ் நான் வந்துட்டு மேனுவல் இல்லை அதர்ஸ் எது வேணா நான் சூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த இதுல நான் கம்பெனி 101 கொடுத்துரு பலா 102 கொடுக்குறேன். இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் அங்க 101 இருக்கும், இங்க 102. டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் போடுறேன். நெக்ஸ்ட் சேவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கு எந்த எரருமே அடிக்கல. இப்போ இந்த லைன்ஸை கிளிக் பண்ணி இங்க அக்கௌண்ட்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ப்ரொஜெக்டட் பேலன்ஸ்ல இங்க அக்கௌண்ட் கார்டும். நெக்ஸ்ட் இங்க கேன்சல் கொடுத்துட்டு இந்த டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஜேர்னல்ஸ். மேனேஜ் ஜேர்னல்ஸ்ல ஜேர்னல் நேமு நான் ஜேர்னல் நேம் வந்து இன்டர் டெஸ்ட்னு அடிச்சேன். போஸ்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஜேர்னல். இந்த ஜேர்னல் பாத்தீங்களா, பேட்ச் ஸ்டேட்டஸ் போஸ்டட்னு இருக்கு. இப்போ கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா பாத்தீங்களா இந்த லைன்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு, இன்டர் கம்பெனி பேலன்சிங் லைன்.
நான் அந்த பேலன்சிங் ரூல்ல கொடுத்தனால நான் கிரியேட் பண்ணது இந்த 2 இது மட்டும்தான். டெபிட்டுக்கு 30, கிரெடிட்டுக்கு 30 கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேயா? 101, 102 கிளிக் பண்ணியிருக்கேன். ரெண்டும் கம்பெனி வேற வேற கம்பெனி. ஆனா உங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இந்த லைன் பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க கிரெடிட் 30 விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் 102 கம்பெனியை பேலன்ஸ் பண்றதுக்கு கிரெடிட்ல 30 போட்டிருந்தேன். அதை டெபிட் லைனு சிஸ்டமாவே எடுத்துருச்சு. ரிசீவபிள் அக்கௌண்ட்ல எடுத்துக்கும் உங்களுக்கு. இதே இங்க கொடுத்த டெபிட் அக்கௌண்ட் 30 வந்து பேயபிள் அக்கௌண்ட்டா எடுத்துக்கும். 30 கொடுத்துருந்தேன்னா அதை பேயபிள்ஸ்ல வந்துடும், அதர் பேயபிள்ஸ். ஓகேயா? இதான் இன்டர் கம்பெனி. இது டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும். இன்டர் கம்பெனி பேலன்சிங் லைன், இதுதான் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் சேனல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்க அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணா இங்க அலியாஸ் இருக்கும். அலியாஸ் இது எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஐடியானா இது எதுக்குன்னா, அலியாஸ் எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ எஸ்எஃப் கார்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணா அது அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர், டிபார்ட்மெண்ட், ப்ராடக்ட், இன்டர் கம்பெனி எல்லாமே அப்படியே எடுத்துக்கும். இது எதுக்குன்னா, இப்போ மந்த்லி நீங்க பே பண்றீங்க, இது கரண்ட் பில்ஸ், இபி பில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பே பண்றதுனால நீங்க ப்ரீ டிஃபைன்டா ஒவ்வொரு வாட்டி இந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். அக்கௌண்ட்ஸ், லைன் ஆஃப் பிஸ்னஸ்ன்ட்டு இதை இங்க சூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம அலியாஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா, அலியாஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா டிஃபால்ட்டாகவே சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கும். அது எங்க கிரியேட் பண்ணோம்னா மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இங்க மேனேஜ் சார்ட் அண்ட் அலியாசஸ் இதுல தான் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு, நான் யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு இங்க எனேபிள் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுல கிரியேட் கொடுத்துட்டு இங்க நேம் கொடுக்கணும் நம்ம தான். இப்போ நான் என்ன கிரியேட் பண்றேன், படி பவர் இன்டோடெக் எலக்ட்ரிக் பில்ஸ் இல்லை எக்ஸ்பென்ஷன் கிரியேட் பண்றேன். எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கம்பெனி, டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டா போதும். இப்போ எக்ஸ்பென்சஸ் சூஸ் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்லை, இங்கே எனேபிளில் இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே காட்டும். கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனும் அதே கொடுத்துறேன். எது கிரியேட் இப்போ 7+ கொடுத்துட்டேன்னா அலியாஸ் கிரியேட் ஆகிடும். இப்போ சேனல்ஸில் போயிட்டு இப்போ மேனேஜ் சேனல் போனேன்னா உங்களுக்கு மேனேஜ் சேனலில் கிரியேட் சேனலில் போயிட்டு அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறப்போ இங்கே நான் கிரியேட் பண்ணது போட்டேன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக வந்துடும். சாரி, ஐ திங்க் உங்களுக்கு இது ப்ராசஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் ப்ராசஸ். ஒரே minute. நான் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். இது ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னா, உங்களுக்கு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் லெவலில் உங்களுக்கு இங்கே எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும்.
ஸ்ட்ரக்சரில் போயிட்டு ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸில் யூஎஸ் நேம், யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதான் நான் யூஸ் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு இந்த இது எனேபிளில் இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே நம்ம கிரியேட் பண்ணுறது வரும், இல்லாட்டி வராது. ஃபஸ்ட்டு இது எனேபிளில் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. எனேபிளில் இருந்துச்சுன்னா அங்கே வந்துடும். இப்படிதான் அலியாஸ் கிரியேட் பண்ணும் ஜேர்னல்ஸில். நெக்ஸ்ட்டு வேறு டாபிக்ஸ் ஜிஎல். மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி எடுத்திருக்கேன், டிரான்சாக்ஷன். அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி. அப்புறம் மல்டி கரன்சி ஜேர்னல், இன்டர் கம்பெனி பட்ஜெட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இதுதான் உங்களுக்கு ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறது. அதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம எல்லாத்தையுமே டேட்டாலாம் என்ட்ரி பண்ணிட்டு நம்ம சிஸ்டத்தில் அதை அப்படியே புஷ் பண்ணிடுவோம். அதான் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நம்ம மேனுவலாக பண்ண ஒவ்வொரு ப்ராசஸையும் உங்களுக்கு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் அதில் டேட்டா எல்லாம் நம்ம எக்ஸல் ஷீட்லேயே ஃபிட் பண்ணிடுவோம். அதுக்கு ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு நீங்கள் இங்கே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இதில் லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ், குளோபல் சர்ச்சில் மேனேஜ் இம்ப்ளிமெண்ட் சர்ச் போகணும். குளோபல் சர்ச்னா இங்கே இருக்குல்ல, இதான் சர்ச். நெக்ஸ்ட்டு இதில் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஃபைன் காமன் ஃபினான்ஷியல் கான்ஃபிகரேஷன் ஃபார் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். நம்ம ஃபினான்ஷியல்ஸ் தான் பார்க்குறோம் ஜிஎல், அதனால அது இதில் இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், கிரியேட் ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், லீகல் என்டிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் யூனிட் ஸ்ப்ரெட்ஷீட் கிளிக் பண்ணால் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ஜென்ரல் லெஜர். இந்த ஃபைலை யூஸ் பண்ணி டேட்டா ஃபைல்ஸில் இம்போர்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம இன்ஸ்டன்ஸில் டம்ப் பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். இந்த ப்ராசஸ் தான் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி. சரி. ஹலோ, ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணேன். ஆ ஆ ஆ ஆ இப்போ இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் உங்களுக்கு தெரியுதா? ஹலோ, ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைல் உங்களுக்கு
ஹலோ, ஹலோ. ஓகே. This is the rapid implementation file for general ledger. Here you can see only instructions தான், வேற எதுவும் இருக்காது உங்களுக்கு. மற்றபடி எப்படி how to derive அக்கௌண்ட்ஸ், பேரண்ட் அக்கௌண்ட், சைல்டு அக்கௌண்ட்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறோம், அதான் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஓஏ. இந்த பேஜில் தான் யூ ஹாவ் டு கிவ் நேமு, கரன்சி, பீரியட் ஃப்ரீக்வன்சிஸ், அட்ஜஸ்டிங் பீரியட்ஸ், ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் டேட்ஸ்லாம் இதில் கொடுக்கணும். அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், செக்மெண்ட்ஸ், செக்மெண்ட் லேபிள்ஸ், ஷார்ட் ப்ராம் டிஸ்பிளே விட்ஸ், இங்கே தான் என்டையர் டீட்டெயில்ஸ் செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுலாம் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட்ஸ். பியூ டேப்ல உங்களுக்கு பியூ ரிலேட்டட் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட்ஸில் பேஜில் லீகல் என்டிட்டியும் டிஃபால்ட் லீகல் என்டிட்டி, இந்த பியூக்கு எந்த லீகல் என்டிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் லீகல் என்டிட்டிஸ் வேல்யூஸ்லாம் இங்கே தான் என்டர் பண்ணணும்.